வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சென்டம் இன் அக்கௌண்ட்ஸ் இன் காமர்ஸ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன் வேர்டு ஆன்சர்லாம் பார்த்த மாணவர்களுக்கு மிக தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபுல் லெசன்ஸ் தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எளிய முறையில் போடப்பட்டு அடுத்த ஆண்டு நீங்கள் முழு மதிப்பெண் எடுப்பதற்கு நம்ம சேனல் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண்கான விடைகளை கொடுங்க. ஒவ்வொன்றா நம்ம இதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து மாணவர்கள் நீங்கள் தேர்வில் சரியாக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்கள் விடையை சரி பண்ணிக்கிங்க. எவ்வளோ மதிப்பெண் வரும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம தியரி தனியாக கணக்கு தனியாக போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல். முதல்ல 21வது கேள்விக்கு கணக்கில் உள்ள செயல்பாட்டின் படிநிலைகள். நடவடிக்கைகளை இனங்கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல், எழுத்தெழுதல் மற்றும் இருப்பு கட்டுதல், இருப்பாய்வை தயாரித்தல், வியாபார கணக்கு தயாரித்தல், லாப நட்ட கணக்கு தயாரித்தல், இருப்பு நிலை குறிப்பு தயாரித்தல். இது பாடம் நம்பர் 1ல கொஸ்டின் இருக்கு. ரைட்டு. அடுத்தது ஈடுசை பிழை. இது 9வது பாடத்துல வருது. பிழை திருத்தத்துல வெவ்வேறு பிழைகள் ஒன்றுக்கொன்று ஈடு செய்ய வகை அமைந்தால் அவை ஈடுசை பிழைகள் எனப்படும். அடுத்தது 13வது பாடத்துல முன்கூட்டி செலுத்திய செலவு என்றால் நடப்பாண்டு செலுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு செலவு அல்லது அதில் ஒரு பகுதி அடுத்த கணக்காண்டுக்கும் அதன் பயன் அல்லது சேவையை தருமானால் அதனை முன்கூட்டி செலுத்திய செலவு என்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29, கணக்குகள் குழுப்படுத்துதல் என்றால் என்ன? எந்த ஒரு நிறுவனத்திலும் முதன்மை அலகு பல முக்கிய தலைப்புகளாக வகைப்படுத்தப்பட்டு அவை மேலும் பல துணை தலைப்புகளாக பிரிக்கப்படும். அந்த முதன்மை மற்றும் துணை தலைப்புகள் பல்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டு மற்றும் ஒவ்வொரு கணக்குக்கும் குறிமுறை ஒதுக்கிய பின் இவைகள் கணினி அமைப்பில் நிரவலாக்கம் செய்யப்படுகிறது. இதான் கணக்கு குழுப்படுத்துதல். மொத்தம் தியரி உங்களுக்கு 4 தான் கட்டுறாங்க. இந்த 4 அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22, கடனீந்தாரான விஜய்க்கு ரூபாய் 96,000 கொடுத்து ரூபாய் 1,00,000க்கான கணக்கு தீர்க்கப்பட்டது. மேற்கண்ட நடவடிக்கைக்கான குறிப்பிடுத்துறது. இது நம்ம பாடம் நம்பர் 3 உதாரணம், எக்ஸாம்பிள் 12 கீர்த்தனான்னு இருக்கும். அதை அப்படியே நீங்க டபுள் ஆக்கி பாருங்க. ஒரு சைபர் சேர்த்து டபுள் ஆக்கி பாருங்க. அங்க 4,500 5,000 இருக்கு, இங்க 96,000 1,00,000 இருக்கு. அதான் கணக்கு. அப்ப விஜிக்கு கணக்கு, விஜிக்கு அப்படின்னாலே இக்கு அப்படின்னு வந்துட்டாலே பெரும்பவரி பற்றுவை. விஜி கணக்கு பற்று 1,00,000, அவருக்கு செலுத்திய ரொக்கம் 96,000. அதனால நமக்கு கிடைத்த லாபம் பெற்ற தள்ளுபடி ஆதாயம் ரூபாய் 4,000. விஜிக்கு ரூபாய் 96,000 கொடுத்து கணக்கு தீர்க்கப்பட்டது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23, கீழ்கண்ட கணக்கில் இருப்புகள் இருப்பாய்வில் பற்றுப்பத்தில் இடம்பெறுமா அல்லது வரவு பகுதியில் இடம்பெறுமா? வெளித்தூக்குக்குழி பற்று, வட்டி பெற்றது வரவு, வாராக்கடன் பற்று, கொள்முதல் திருப்பம் வரவு. இது நம்ம ஒரு தனி சேனலாவே இந்த இருப்பாய்வு தனி ஷார்ட்டாவே எடுத்து போட்டிருந்தோம் மாணவர்களுக்கு தேர்வுக்கு முன்னதாக. அதையும் நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24, ராம்நாத் அவர்கள் ஏடுகளில் கீழ்காணும் இறுதி இருப்புகள் உள்ளன. அவைகளை கொண்டு 2022 ஜனவரி 1 தொடங்கும் ஆண்டுக்கான தொடக்க இருப்பினை குறிப்பிட்டு பதிவு செய்க. இப்ப நம்ம ஜனவரி 1 செயல போட்டுக்கணும். ரைட். இப்ப அந்த சொத்துக்கள் எல்லாமே பட்டு இருக்கு. ரொக்க கணக்கு ரூபாய் 30,000, சரக்கு இருப்பு ரூபாய் 15,000, அறைகள் ரூபாய் 3,000. இதெல்லாம் பற்று, இதெல்லாம் சொத்து. பற்பல கண்ணியங்கள் ஒரு பொறுப்பு. அப்ப பொறுப்பு வரவு, அது 10,000. அப்ப மீதமுள்ள தொகை இருப்பு, அது ராம்நாத் முதல் கணக்கு ரூபாய் 38,000. அப்ப சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கொணரப்பட்டது. ரைட். இப்ப நான் இந்த இடத்தின் காரணமாக இங்க சில கணக்கு போட்டு காட்டியிருக்கேன். 27வது வினை, பின்வரும் செலவுகளை முதலீடு மற்றும் வருவாயின செலவுகளை வகைப்படுத்துக. இது ரெண்டுமே நம்ம புக்ல இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கு. எடுத்துக்காட்டு கணக்கு இல்ல. புதிய இயந்திரம் வாங்கியதற்கான ஏற்றுச்சல் செலவு கட்டணம், நிர்வகி செலவு கட்டணம் ரூபாய் 1000. முதலீடு செலவு 5 வருடங்களுக்கு வாடகைக்கு அமர்த்தப்பட்ட மோட்டார் வாகனம் மீதான வாடகை ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்டது வருவாயின செலவு. அடுத்தது கணக்கு 26, ஜாய் என்ற நிறுவனம் 1/4/2016 ரூபாய் 75,000க்கு இயந்திரம் ஒன்றை வாங்கியது. 31/2018 62,000க்கு அதை விற்றது. அந்த நிலைத்தன்மை முறையில், அதை நேர்கோட்டு முறையில் தேய்மானம் 10% நீக்க வேண்டும். ஆண்டுதோறும் கணக்கில் மார்ச் 31 முடிக்கப்படுகிறது. வெற்ற இயந்திரத்தின் மீதான லாபம் அல்லது நட்டம். இப்ப இயந்திரத்தின் அடக்க விலை 75,000. இந்த 75,000க்கு 10% 7,500. அப்ப 2 வருடத்துக்கு நம்ம தேய்மானம் போடணும். அதை போட்டு கட்டியிருக்கோம். 75,000 முதல் வருடம் கழிச்சோம்னா 67,500, அடுத்த வருடம் கழிச்சோம்னா 60,000. இதை ஏட்டு மதிப்பு. இந்த கணக்கும் தேய்மான பாடத்துல எடுத்துக்காட்டு 8 இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8 அப்படியே இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா புக்ல இருக்கக்கூடியது கேட்கப்பட்டிருக்குன்னு. விற்பனை விலை 62,000. அப்ப விற்பனை மீதான லாபம் 2,000. அதாவது விற்பனை விலை கூடுதலாக இருந்து ஏட்டு மதிப்பு குறைவா இருந்தா நமக்கு லாபம், ஏட்டு மதிப்பு கூடுதலாக இருந்து விற்பனை குறைவா இருந்தா நட்டம்.
ரைட். இப்போ ரூபாய் 2000. ரைட். அடுத்து 30வது கேள்வி. ஜூன் 1ஆம் நாளன்று சில்லறை காசாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டது. அவர் அந்த மாதம் செலவழித்த தொகை ரூபாய் 1880. 2022 ஜூன் 30 அன்று சில்லறை காசாளர் தலைமை காசாளர்ந்து பெற்ற தொகை எவ்வளவு? மேலும் 2022 ஜூலை 1 அன்று தொடக்க ரொக்க இருப்பு எவ்வளவு? இது பாடம் நம்பர் 7 துணையேடுகள் 2ல சில்லறை ரொக்க ஏட்டுல முன்பண மீட்பு முறையில உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. அதை டபுள் ஆக்கிக்கிறாங்க. 1000 940 இருக்கு. அதை டபுள் ஆக்கிட்டீங்கன்னா 2000 1880 வந்துடும். அப்ப அது முதல் கேள்விக்கான விடை சில்லறை காசாளர் தலைமை காசாளரிடமிருந்து பெற்ற தொகை எவ்வளவு? ரூபாய் 1880. 2022 ஜூலை 1 அன்று தொடக்க ரொக்க இருப்பு எவ்வளவு? ரூபாய் 120. ஆக இப்ப 2 மதிப்பெண் வினாக்கள் மாணவர்கள் அனைவரும் சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்க விடையில் எழுதியிருக்க சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை என்று சொல்லலாம். அனைத்து மாணவர்களுக்கும் +2 அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் தியரி கணக்கு எல்லாமே எளிய முறையில முதல் பாடத்திலிருந்து கடைசி பாடம் வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் திறந்திருந்து பட போறோம். அதை மாணவர்கள் ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சென்டம் மதிப்பெண் எடுக்கிறது உறுதி. ஆகைய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை லைக் பண்ணி சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.